அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. அருணகிரிநாதர் பாடல்ல சொல்றார், நாத விந்து கலாதி நமோ நமோ வேத மந்திரா சொரூபா நமோ நமோ போக அந்தரி பாலா நமோ நமோ அருள் தாராயோன்றார். இது பாடல் நல்லா இருக்குது, டிஎம்எஸ் நல்லா படிக்கிறாரு, அருணகிரி நல்லா எழுதிக்கிறாரு. அது இல்லை குறிக்கோள். அதுக்குள்ளே நமக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கணும். எந்தவித பரிகாரமும் யாரையும் சரிப்படுத்தாது, உன் மனம் சரிப்படாமல். அதனால் நான் யாரையும் எந்த பரிகாரமும் செய்கிறதும் இல்லை, சொல்கிறதும் இல்லை. ஏன்னா முதல்ல உன் மனம் சீர்படணும். எந்த பரிகாரத்தால் உன் மனம் சீர்படாது. இந்த பரிகாரங்களும் இந்த மந்திரங்களும் எதுக்காக சொல்லி வச்சுக்குதுன்னா, உன் மனசு சீர்படும். இதையாவது செய்து இது செய்துட்டேன்பா, எனக்கு இது போயிடுச்சுப்பான்னு உன் மனசு நினைக்கும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் வச்சுக்குதே தவிர எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அதனால் அருணகிரி சொல்கிறார், நாத விந்து கலாத்தி நமோ நமோ வேத மந்திர சொரூபா நமோ நமோ போக அந்தரி பாலா நமோ நமோ அருள் தாராயன்னாரு. இதுக்கு பொருள் என்னான்னு நம்ம பார்க்கணும். நாதம் ஆன்மா, கலை உயிர், விந்து நெருப்பு. இது முப்பொருள் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா உலகத்தில் இருக்கிற மந்திரமெல்லாம் உனக்கு அடிமைடான்றாரு. இது முப்பொருள் உனக்கு சேரும்போது குண்டலின்ற சக்தியும் ஆன்மான்ற சிவமும் ரெண்டும் புனலல் பண்ணும் போகம், அது பேர். இந்த போகம் நடந்து போச்சுன்னா உன் நிலை கடவுள் நிலைடான்றாரு. அப்போது இந்த ரெண்டு ஒன்று சேர்க்கறதுக்கு நீ முயற்சி பண்ணுறனா, வெளியே போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி உட்காயினா உன் கஷ்டம் போகுமா? அப்படி போகிறதா இருந்ததுன்னா உலகத்தில் எவனா கஷ்டப்படுவானா? எவ்வளோ பரிகாரம் பண்ணிக்கிறான், இதை சிந்திக்கிறது இல்லை. கிட்ட ஒரு ஆள் வந்தார், அவங்க பொண்ணுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு கிளாஸ் நடந்துக்கினே ஓடியாந்து காலாண்ட பூ பழம்லாம் வச்சுட்டு காலில் ஒன்று கும்பிட்றாரு. நான் கேட்டேன், யாருப்பா நீ? என்ன இது மாதிரி சாமி, நான் இதிலேருந்து வரேன், ஒரு ஊர்லேருந்து, என் பொண்ணுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்க, கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு. நான் சொன்னேன், என்கிட்ட சொன்ன மாதிரி யாருக்கிட்டனா போய் சொல்லிடாத. ஒரு 50,000 எட்டா ஒரு தகுதி தரேன், தாயத்து தரேன், படுக்கையில் வெய்யன்னுவான், எழுந்து ஓடணுவான், கட்சியில் பொண்ணும் போயிடும், பணமும் போயிடும். இது மாதிரிலாம் செய்யாத. நானும் அதெல்லாம் செய்யறதில்லை. அந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் கோமா ஸ்டேஜுக்கு ஒரு பொண்ணு போயிடுச்சுன்னா சும்மா இருக்க மாட்டான், சிந்திச்சுக்கினே இருப்பான். ஏன் ஆச்சு, எதுக்காச்சுன்னுவான். நீ அன்னாடம் வழிபடுற போகிற அந்த கடவுளை நம்ப, டாக்டரை நம்ப, நல்லா ஆகிடும் போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். சரிப்பா நான் நல்லா இருக்கிறேன், எத்தப்பா பரிகாரம் பண்ணிடலான்னு சொல்லியிருந்தா 1,00,000 ரூபாய் கொடுப்பாரு. ஏன்னா பொண்ணு அது ஏமாற்றி சம்பாதிக்கிறது இல்லை அது. அதனால் என்ன செய்ய முடியும்? சரி, அந்த மாதிரி செய்ய முடியும். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாருக்கும் பரிகாரம் பண்ணி பெட்டே இல்லை காலி பண்ணிடலாமே, நம்ம பண்ண முடியுமா? இதெல்லாம் ஏமாத்துகிற செயல். மனிதனுக்கு அந்த நம்பிக்கையை உருவாக்குறதுக்காக இதெல்லாம் வச்சிருக்குது. இதை தான் அகஸ்தியர் அழகாக சொன்னார். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசி உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் மூச்சை அடக்க வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் எல்லாம் செம்மையாமேனார். இல்லையா? இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வரியில் சொல்லிட்டார். எத்தொழில் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்தே, இது கைவீசி கதி விளையாடி வந்தாலும் தாதி மனம் நீர் கொடுத்தேன்னார் பட்டினத்தார். எதை செய்தாலும் உன்னுடைய மனம் இறைவனை நோக்கி பயணம் பண்ணும்போது எந்த துன்பமும் இன்பமும் இங்கே இல்லைடா அப்படின்ட்டார். துன்பத்தில் இருந்தாலும் இன்பத்தில் இருந்தாலும் இறைவனை அது எப்படிப்பா நாடி நிற்கணும்? தண்ணி தூக்கின்னு வருவான்டா பொம்பளை பசங்க, குடம் கையை ஆட்டிக்கின்னு. ஆனால் பேசிக்கின்னு வந்தாலும் குடம் நவுறாது. எது பேசி வந்தாலும் மனசு குடத்து மேலே இருக்குது. அது மாதிரி உன் மனசை கடவுள் மேலே வைடான்னாரு. அந்த மாதிரி எந்த பரிகாரமும் எந்த சாமியாரையாலையும் சரிப்படுத்த முடியாதுமா. ஏமாத்தலாம் ஒன்றும் நம்மளுக்கு அது தெரியாது. நம்ம அந்த வேலையில் ஈடுபடுறதும் கிடையாது. இங்கே எலுமிச்சம்பழம் கொடுக்குறது, தாயத்தை கொடுக்குறது, தகுடு கொடுக்குறது, இந்த வேலை நம்ம செய்ததே கிடையாது, செய்ய போகிறதும் கிடையாது. அப்புறம் இப்போ விநாயகர் பெருமான் இருக்கார், அவருக்கு விக்னேஸ்வரன் ஈஸ்வரன் பட்டம் தராங்க. பணம் கோடிக்கணக்கில் சொத்து வச்சுக்கிறாங்க, கோடீஸ்வரன் சொல்கிறாங்க. கடவுள் இருக்கிறாரு, ஈஸ்வரன் பேர் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் கெடுக்கிறானே சனீஸ்வரன். அவனுக்கு ஏன் சனி ஈஸ்வரன் பட்டம் கொடுத்தாங்க? ஏன் கொடுத்தாங்க? எதுக்காக கொடுத்தாங்க? சனியை பார்த்தா எல்லாம் பயப்படுறாங்க. ஆனால் ஈஸ்வரன் கூட பட்டம் அவருக்கு கொடுக்கலாமா? அவருக்கு தகுதி இருக்கா? ஏன் கொடுத்தாங்க? சனீஸ்வரன் அவர் நினச்சாலே எல்லாருக்கும் கொஞ்சம் அடிவெல்லாம் கலக்கும். இந்த ஆள் என்ன தான் பண்ண போகிறான்னு தெரியலையே, இது வரைக்கும் இருந்தவெல்லாம் பரவாயில்ல, இவன் வேற ஏழ்ற, என்ன பண்ணுவானே தெரியல, பயம். ஏன் அந்த பயம் வருதுன்னு சொன்னால், எல்லாருக்குமே 1 வருஷம் 2 வருஷம்னு
இடத்த மாற்றிக்கினே இருப்பாங்க. இவர் ஒரு ஆள் தான் 7.5 வருஷம் உடாப்படியாக நம்மளை வச்சு செஞ்சுருவார். அப்போ 7.5 வருஷம் ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வரன் வராரு சொன்னால், ஒரு மனுஷனுக்கு ஆயுசு 100னா அவர் 3 தடவை ரவுண்ட் அடிச்சுடுவார். நம்ம வாழ்க்கையில் 3 தடவை இந்த சனீஸ்வரன்கிட்ட மாட்டிக்கின்னு முடிக்க வேண்டியது தான். ஒரு மனுஷனுக்கு ஆயுசு 100னா சனீஸ்வரன் 7.5 சனி 3 தடவை நம்ம வாழ்க்கையில் திரும்ப 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 வந்துடுவார். எதுக்காக அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் நான் சேர்த்து வச்ச நம்ம கர்மாவெல்லாம் எந்த காலகட்டத்தில் நான் அனுபவிப்பேன்னு சொன்னால், எந்த காலகட்டத்தில் அனுபவிப்பேன் சாமி? இந்த சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் 7 நடக்கும்போது நமக்கு வர வேண்டிய பாக்கி எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு, எப்பா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிடான்றுவார். நம்மளால் சாப்பிட முடியாது, நம்மளால் அனுபவிக்க முடியாது. ஏன்னா நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருந்தா கொஞ்சம் சந்தோஷமாக சாப்பிடுவோம். சாப்பிட்டது எதுவுமே பிடிக்காத சமையலாக சமைச்சு வச்சுட்டோம். சரி சமைச்சு வச்சுட்டோம், யாரோ சாப்பிடுவாங்கன்னு சமைச்சிட்டோம். கடைசியில் சனி பகவான் என்ன பண்ணிட்டாரு, டேய் நீ சமைச்சதை நீ தாண்டா சாப்பிட்ணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, எடுத்துன்னு வந்து நமக்கே வச்சுறாரு. அப்போது நாம் செய்யக்கூடிய அந்த கர்மாவெல்லாம் ஒருத்தன் எடுத்துன்னு வந்து சேர்க்குறான்னா அவன் ஈஸ்வரனுக்கு நிகரானவன்றதுக்காக சனீஸ்வரனுக்கும் சனி பகவானுக்கும் ஈஸ்வரன்ற பட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த கர்மாவை இந்த கர்மாவிலேருந்து யாரும் தப்பிச்சு போகவே முடியாது. எல்லா மகனும் உதவாங்கியிருக்கிறான். இவர் வந்தார்னா இதுலேருந்து யாரும் தப்பிச்சு போக முடியாது. ஏன் சாமி யாரும் தப்பிச்சு போக முடியாதுன்னா, இந்த மண்ணில் பிறந்தால் இதுதான் நியதி. ராமனே வந்தால் கூட பொண்டாட்டியை தொலைச்சிட்டு தேடி நிற்பான். ராமன் கடவுள் தானே, பொண்டாட்டியை தொலைச்சி தேடணும்னு விதி இருந்ததுன்னா தொலைச்சி தேடுவானா? நீயும் நானும் எந்த முடியும் சாமி? ஒன்றுமே கிடையாது. அப்போ விதிப்படி நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை ஒருத்தன் செய்கிறதுனால அவன் ஈஸ்வரனுக்கு சமமானவன்னு அவனுக்கு அந்த பட்டம் சாமி. சரி கணபதிக்கு ஏன் சாமி விக்னேஸ்வரன் பேர் வச்சுக்கிறாங்க? அவன் விக்னத்தெல்லாம் தீக்கிறானா? ஆமாம் உண்மை, விக்னம்லாம் தீக்கிறான். எப்போ விக்னம் தீக்கிறான்? அவனை கும்பிட்டா விக்னம் தீர்ந்துருமா அப்படின்னா, அவனை கும்பிட்றதுனால விக்னம் தீர போகிறதே கிடையாது. அவன் ஒரு இடத்துல உக்காண்டிருக்கிறான், சர்வ வல்லவனுடைய சக்தியை தனக்குள்ள மறைச்சி வச்சுன்னு உக்காந்துக்கிறான். அவங்கிட்ட போய் நான் வேண்டணும், அவங்கிட்ட போய் மந்திரம் சொல்லணும். என்ன மந்திரம் சொல்லலாம்? கணபதியை கும்பிடணும்னா கணபதி மந்திரம் தானே சொல்லணும். ஆனால் இவங்கிட்ட அந்த பாச்சா பலிக்காது. இந்த மந்திரம் தந்திரம்லாம் வெளியே இருக்கிற கணபதிக்கு தான், உள்ள இருக்கிற கணபதிக்கு இந்த மந்திரம்லாம் செல்லுபடி ஆகாது. அப்போ என்ன சாமி மந்திரம் பண்ணுறதுன்னா, அதுக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த கணபதிக்கு ஒரு மந்திரம் இருக்குதுப்பா, வெளியே இருக்கிற மந்திரம்லாம் சொல்கிறீங்களே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, வேர்த்து இறைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ, மாத்திரை போதும் உம்முலே அறிந்து நிற்க வல்லீரேல், சாத்திரப்பை நோய்களேது சக்தி முத்தி சித்தியே. எப்பா வெளியே மந்திரமாக சொல்லி நிற்கிறியே, நல்லா சொல்கிற மந்திரம் கரெக்டு தான். ஆனால் ஒரு நாள் உனக்கு மூச்சு விடக்கூட முடியாத அளவுக்கு ஒரு சோதனையான காலகட்டம் வருமே, அன்னைக்கு வேத்து விறுவிறுத்து மூச்சு வாங்கி நிற்குமே, அந்த நேரத்தில் உன்னால் நீ சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறார். யார்? சிவவாக்கியர் கேட்குறார். சொல்ல முடியுமா? காலமெல்லாம் சாமிக்கு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிக்கிட்டே மந்திரத்தை சொல்லுகிறாங்க. இவ்வளோ சொல்கிறாங்களே, அவங்களுக்கு போதாத காலம்னு ஒன்று வரும், ஏமன் கையோட கூட்டம் போகிற காலம்னு ஒன்று வரும். அந்த காலம் வரும்போது இந்த உடலை விட்டு உயிர் போகும்போது நமக்கு வேத்து விறுவிறுக்கும், மூச்சு வாங்கும். ஏன்னா வெளியேகிறவன் வலிப்பான், உள்ளகிறவன் இழுப்பான். டே போயிடாதடா, நீ போனால் நான் போயிடா அப்படின்னா போனா அவன் விடவும் மாட்டான். அவனும் இவனும் போராடும் போது எனக்கு வேத்து விறுவிறுக்கும்பா. அப்போ இவ்வளோ நாள் சொன்னியா, அப்போ நீ மந்திரம் சொல்லுவானா? அப்போ என்னால் சொல்ல முடியாதுப்பா, இதை பிடிச்சி கட்டுறதுக்கே நான் பெரும்பாடாயிடும். அப்போ இந்த மந்திரம் உன்னை காப்பாற்றுமானா இந்த மந்திரம் காப்பாற்றாதுப்பா அப்படின்றாரு. அப்போ எந்த மந்திரம் தான் சாமி காப்பாற்றும் அப்படின்னா, அதுக்கு ஒரு மந்திரத்தை ஒருத்தர் கொடுப்பாருப்பா. என்ன மந்திரம்னா, மருள் புகுந்த சிந்தையால் மயங்குகின்ற மாந்தரே, குரு கொடுத்த மந்திரம் கொண்டு நீந்த வல்லீரேல், குரு கொடுத்த தொண்டரும் குகனொடிந்த பிள்ளையும் பருத்திப்பட்ட 12 பாடுதான் படிவீரே. மருள் புகுந்த சிந்தையால் மயங்குகின்ற மாந்தரே, நம்மளை அறியாமல் இருந்தால்தான் நமக்கு மயக்கத்தோடு வாழ்ந்துருக்கிறோம். எது சரி எது தப்புன்னு தெரியாமல் நிறைய தவறுகளையும் நல்லதையும் மாற்றி மாற்றி செஞ்சு பாவ மூட்டையை செஞ்சுக்கினே வரும். முதல்ல அதுலேருந்து வெளியே வாங்கன்றார். வெளியே வரணும்னா என்ன பண்ணுறது?
குரு கொடுத்த மந்திரம் கொண்டு நீந்த வல்லீரேல். குரு ஒரு மந்திரம் சொல்லுவார்ப்பா, அந்த மந்திரம் தான் யார் வந்தாலும் எழுத்து நிற்கக்கூடிய மந்திரம். அது என்ன மந்திரம்? உபதேசம் சொல்லக்கூடிய அந்த ஒரு மந்திரம் தான் யமன் வரும்போது கூட அது எட்டி உதைக்க வந்து நிற்கும். அப்போ இந்த மந்திரம் மூலிமா தான் உள்ள இருக்கிற அந்த கணபதியை, அந்த விக்னேஸ்வரனை நாம் ஆவாகனம் பண்ணி தொழுது அவனை மேல் நோக்கி கொண்டு வரும்போது தான் நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தில் நாம் சேர்த்து வச்ச எல்லா கர்மாவும் அப்போ மட்டும்தான் அழியும். அப்போ தான் வினையெல்லாம் தீர்க்கக்கூடிய விக்னேஸ்வரனை அவன் மாறுவான். அவன் கீழே இருக்கிற வரைக்கும் யாராவது மரணம் அடையாமல் இருக்கிறாங்களா? எல்லா பொருளும் இறைவன் எல்லாருக்குமே கொடுத்துட்டான், யாருக்கும் எந்த ஓரவஞ்சனமே இல்லை. அப்புறம் எல்லாரும் எப்படி சாவுறாங்க அப்படின்னு சொன்னால், அவனை தொழுது அழுது மேலே கொண்டு போகக்கூடிய வழி தெரியல. அந்த மந்திரம் தெரியாதனால மரணம்ன்றது எல்லாருக்கும் சாஸ்வதம். அந்த மந்திரம் தெரிஞ்சால் அப்போ தான் அவன் பேருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வினைகள்லாம் தீர்க்கறதுக்கு அவன் துணையாக வருவான். அப்போ தான் அவன் விக்னேஸ்வரனாக மாறுவான். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். பாவங்கள் பரந்தோட பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும் அது போதும். பாவங்கள் பரந்தோட பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும் அது போதும். பக்தர்கள் நெஞ்சிலே வாசம் நின் பாடங்கள் அதுதானேயம் வேதம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். வெயில் தனில் இளைப்பார மரம் வேண்டும் எம் வேதனை தீர உன் நிழல் வேண்டும். மழை வர காத்திட குடை வேண்டும் எம் மனக்குறை தீர உன் அருள் வேண்டும். மழை வர காத்திட குடை வேண்டும் எம் மனக்குறை தீர உன் அருள் வேண்டும். இருள் பயம் போக்கிட